அடுத்த மாதம் முதல் சமூக பாதுகாப்பு அமைப்பான பிரிகேசோவின் சலுகைகளுக்கான அனைத்து விண்ணப்பங்களையும் ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் என்று மனிதவள அமைச்சர் ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சியானது ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு சட்டம் 1969, சுயதொழில் செய்பவர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் 2017, வேலைவாய்ப்பு காப்பீட்டு அமைப்பு சட்டம் 2017 மற்றும் இல்லத்தரசிகள் சமூக பாதுகாப்பு சட்டம் 2022 ஆகியவற்றின் கீழ் சலுகைகளை உள்ளடக்கியது என்று அவர் கூறினார். பங்களிப்பவர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க ஜனவரி 1ஆம் தேதி முதல் மொபைல் போன் அல்லது கணினியை பயன்படுத்தி விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இது ஒரு நேர்மறையான நடவடிக்கை என்று தாம் நம்புவதாகவும், ஏனெனில் இது நேரத்தை மிச்சப்படுத்தும் மற்றும் பெர்கேசோ அலுவலகங்களுக்கான பயண செலவுகளை குறைக்கும் என்று பெர்கேசோ டவருக்கு தனது முதல் அதிகாரப்பூர்வ வருகைக்கு பிறகு அவர் விவரித்தார். டிசம்பர் 16ஆம் தேதி அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு மனிதவள அமைச்சராக நியமிக்கப்பட்ட ரமணன் மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட திட்டம் வெளிப்படையாகவும் சுமூகமாகவும் திறம்படவும் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதில் தாம் உறுதியாக இருப்பதாக கூறினார். கிட்டத்தட்ட 4 லட்சம் மலேசியர்கள் சிங்கப்பூரில் வேலை செய்கிறார்கள் என்றும் ஜோஹூர் காஸ்வேயை தினமும் கடக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கான வழிகளை கண்டறிவதற்காக பெர்கேசோவிடம் தாம் அறிவுறுத்தி உள்ளதாக அவர் கூறினார். முதலாளிகளின் சுமைகளை குறைக்க பெர்கேசோ இன்று முதல் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் தாமதமாக செலுத்தும் பங்களிப்புகளுக்கு 80 விழுக்காடு வட்டியை குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார். வரும் பிப்ரவரி 20க்குள் நிலுவைத் தொகை செலுத்தப்பட்டால் இது பொருந்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஊக்கத்தொகை நுண், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் உள்ளவர்கள் தங்கள் செயல்பாடுகளை தொடர உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.